ஹாய் சோனு. ஹாய் கதிர். இன்னைக்கு நீ பிரிண்ட் வாங்க வந்திருக்கிற. கிருஷ்ணா எங்க? அவன் கொஞ்சம் பிஸி, அதான் நான் வந்திருக்கேன். வெரி குட் வெரி குட். அவனை அப்படியே பிஸியாவே இருக்க சொல்லு, அப்போதானே நீ அடிக்கடி வருவ. இந்தா உன் பிரிண்ட். ஓகே. அப்படி என்னதான் இருக்கு அந்த போட்டோல, நானும் பாக்குறேன். சோனு, இந்த போட்டோல எனி ப்ராப்ளம்? இந்த போட்டோல இதுல நீ கொஞ்சம் குண்டா இருக்க. ஆமா, நானும் கிருஷ்ணாவும் கேரளா போயிருந்தப்ப எடுத்தது, அதான் அப்படி ஜாலியா. சரி சரி சரி. ஓகே, தேங்க் யூ. பை. கதர், இது கிருஷ்ணாவோடது. பழைய கேமரால இருந்த ஃபில்ம். இதையும் அப்படியே இப்போ பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஆனா 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் இங்கேயே. ஓகே, அப்போ வெயிட் பண்ணு.
Hey. சோனு ஏன் அழுவுற? You cheat. எப்படி உன்னால இவ்வளவு கொடூரமான செயல செய்ய முடிஞ்சது கிருஷ்ணா? இந்த போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சது? இதுல கண்டுபிடிக்கலனா நான் வாழ்க்கை பூரா முட்டாளா எதிர்ப்பேன் இல்லையா? சோனு 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 ப்ளீஸ் சோனு நில்லு. நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன், கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன இருக்கு இனிமேல் சொல்றதுக்கு? I always believed you. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா எனக்கு அது தப்புன்னு தெரியும் சோனு. டேய் மச்சான், இப்படியே அவளை ஒரு போட்டோ எடுறா. போட்டோ எடுறா. என்னடா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன், எடுறா. டேய் எடுறாங்கற, அப்பதான் நான் வெளியில போய் ஓட மாட்டா. எடுறா. நான் என்ன என்னைக்கும் மன்னிச்சதில்ல. அப்ப நான் யங் அண்ட் ஸ்டூபிட். நான் போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டாச்சு கிருஷ்ணா. சோனு ப்ளீஸ் போகாத சோனு. சோனு போலோரைட் போட்டோலையும் இப்படி உருவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன சொல்றீங்க? போலோரைட் கேமரா ஏமாத்துவா? நந்தினி வெல்லவா, எங்க இருக்க? நீ நீ என்ன ரொம்ப காதலிச்சல? ரொம்ப உனக்கு என்ன பிடிக்குமா? வாடி வா, நம்ம சாவிலே ஒன்னா இருப்போம். வா வெள்ள வாடி கோயா. எங்கடி? வா வா. சோனுதான் இப்ப போயிட்டால, உன்னை ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்க?
இரு உன்னை இப்ப பிடிக்கிறேன்டி. இரு ஒரு போட்டோல சிக்க மாட்டேங்கிறாளே. என்ன கேமரா இது? கழுத்து ரொம்ப வலிக்குது. செத்து போனவங்களோட ஆவி சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப விரும்பினவங்க பக்கத்திலேயே இருக்கும். பரமன் கழுத்தில் இருக்கும் பாம்பின் பெயர் சிவி. இவன் சாகும் வரை அவன் கழுத்தின் மேல் காத்திருப்பாள் இந்த நந்தினி.